Shalom, everyone, and welcome to our study on the book of Galatians. This is lesson number 12. உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. உங்கள் அனைவரும் இப்படியாக கலாத்தியர் இந்த வேத ஆராய்ச்சிக்கு வருகின்ற வரவேற்கிறோம். இது நம் 12வது பாகமாய் இருக்கிறது. Now, I don't know how many of you ran marathons before. இதில் எத்தனை பேர் மேரத்தான் ஓட்டத்தில் நீங்கள் பங்கெடுத்திருக்கீங்கன்னு தெரியாது. Now, we have the shortest race, a sprint, the 100 meters, and the longest one will be the marathon. ஓட்ட பந்தயம் என்று சொல்லும் பொழுது குறுகின ஓட்ட பந்தயம் ஒன்று இருக்கிறது. அது 100 மீட்டருக்குள்ளாக ஓடுகிறது. மேரத்தான் என்று சொல்லும் பொழுது அது ஒரு நீண்ட ஓட்ட பந்தயம். Now, Bristol is a city in UK, in England. இங்கிலாந்து தேசத்தில் பிரிஸ்டன் என்று சொல்லப்படுகிற ஒரு பட்டணத்தில் And they have the Bristol half marathon, which is 21 kilometers. அவர்கள் இப்படியாக பிரிஸ்டன் அரை மேரத்தான் ஓட்டம் என்று சொல்லி 21 கிலோமீட்டருக்கு அப்படியாக அந்த பந்தயத்தை செய்தார்கள். And there's another marathon in Bristol, which is 10 kilometers. பிரிஸ்டல் என்று சொல்லப்படுகிற இன்னொரு மேரத்தான் இருந்தது. அது 10 கிலோமீட்டர். Now, both marathons are held at different times. இந்த இரண்டு மேரத்தானை பார்க்கும்போது வெவ்வேறு நேரங்களில் இப்படியாக அது எடுத்து நடத்தப்படும். In one particular year, they decided to have both races at the same time. ஆனால் ஒரு ஆண்டு பார்க்கும் பொழுது இந்த ரெண்டு ஓட்ட பந்தயத்தையும் ஒரே நேரத்தில் வைப்பதற்கு அவர்கள் தீர்மானம் செய்தார்கள். Now, it took place on Sunday, and Omar Ahmed had originally signed up to run the 10 kilometers. இப்படியாக இது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நடந்த ஒரு ஓட்ட பந்தயமாக இருக்கிறது. ஓமார் ஆமீட் என்று சொல்லப்பட்ட ஒரு ஓட்டக்காரர் இப்படியாக இந்த 10 கிலோமீட்டர் ஓடுவதற்கு அவர் பதிவு செய்தார். But as he was running, he accidentally entered into the 21 kilometers marathon, ran the wrong race, and won. அவர் இப்படியாக ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது தவறுதலாகவே அவர் 21 கிலோமீட்டர் உள்ள ஒரு ஓட்டத்தை ஓடி அவர் தவறான ஒரு ஓட்ட பந்தயத்தை ஜெயித்தார். He ran in 63 minutes. அது 63 நிமிஷத்திற்குள்ளாக ஓடி முடித்தார். See, the two marathons were together, and at a certain point they will diverge. One, the 21 kilometers, the other one 10 kilometers. So, as he came to that point, he went into the 21 kilometers. ரெண்டு ஓட்ட பந்தயம் இருந்தது. ஒன்று 10 கிலோமீட்டர், இன்னொரு 21 கிலோமீட்டர். அவர் இப்படியாக அந்த கோணத்துக்கு வரும்பொழுது அவர் 21 கிலோமீட்டர் தவறுதலாக எடுத்து ஓடி சென்றார். Now they had to revise the thing and disqualify Omar Ahmed, and another person called Chris Thompson. He became the champion, although he ran slightly slower than Ahmed. அவர் தவறுதலாய் ஓடிதனால இந்த காரியத்தை கருத்தில் எடுத்துக்கொண்டு அவருடைய அந்த அவர் ஜெயித்த அந்த ஓட்ட பந்தய தகுதியை அவர்கள் நீக்கி அவரோடு ஓடினவர் இன்னும் கொஞ்சம் தாமதமாக முடித்தவர் தான் அவர் ஜெயித்தார் என்று சொல்லி அறிவித்தார்கள். They said, no, he put in impressive performance, but because of the complaints from the others, and they said, rule is rule, we have to disqualify him. அவர் மிக சிறந்த ஓட்டத்தை ஓடினார். ஆனாலும் மற்றவர்கள் இதை குறித்து அவர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணதுனால இந்த காரியத்தை நாம் ரத்து செய்ய வேண்டியதாக இருக்கிறது, தகுதி நீக்கப்பட வேண்டியதாக இருக்கு என்று சொன்னால் இந்த காரியத்துக்கு உண்டான ஒழுங்கு நம்ம சரிப்படுத்த வேண்டும். ஒழுங்கு சட்டம் என்று சொல்லும்போது சட்டம் தான். Started running well, but at a certain point he ran in the wrong direction. ஆரம்பத்தில் அவர் பார்க்கும் பொழுது மிக சிறந்த ஓடுவராய் காணப்பட்டார். ஆனாலும் ஒரு பகுதிக்கு வரும் பொழுது தவறான ஒரு இடத்தை எடுத்துக்கொண்டார். It did not matter how well he ran, how fast he ran, finishing first, it did not matter, he was disqualified. அவர் எவ்வளவு வேகமாக ஓடினார், எவ்வளவு சிறந்ததாக ஓடினார் என்று சொல்லி அது கருதவில்லை. ஆனாலும் அவர் சரியான அவரோட ஓட்ட பந்தயத்தை முடித்தாரதான் என்று சொல்லி இந்த இடத்துல பார்க்கிறார்கள். This is what was happening to the Galatians, and Paul will say, you started running well. Who came in? கலாத்தியர்களுக்கு இதுதான் நடந்து கொண்டிருந்தது. பவுல் அவர்களை பார்த்து சொல்லுவார், நீங்கள் சரியாதான் ஆரம்பித்தீர்கள், யார் தடை செய்தது என்று சொல்லி அவர் கேள்வி கேட்பார். You were running well. Who came in and changed the direction? நீங்க சரியாதான உங்களோட ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருந்தீங்க, யாரு உங்களுடைய திசையை மாற்றினார் என்று சொல்லி பவுல் கேட்பார். It doesn't matter how fast they were running in the wrong direction. எவ்வளோ சிறந்ததாய் எவ்வளோ வேகமாக ஓடுகிறார்ல, அவர்கள் ஓடுகிற அந்த ஓட்ட பந்தயமானது அவர்களுடையதா என்று சொல்லி
நாம் கவனிக்க வேண்டும். Now, we have now come to the practical aspect of the gospel. நாம் இந்த இப்பொழுது மூன்றாவது பகுதிக்கு வந்திருக்கிறோம். நடைமுறை என்று சொல்கிற சுவிசேஷன் பகுதி. Now, Paul, in all his letters, except for 1 Corinthians, 2 Corinthians, because the task he was dealing was different. But if you look at all the other epistles, Paul always balances belief, right belief, and right behavior. அதாவது பவுல் எழுதின நிருபங்களை பார்க்கும் பொழுது 1, 2 கொரிந்து நிருபங்களை தவிர்த்து என்று சொன்னால் அந்த காரியத்தை அவர் வேறொரு காரியத்தை அந்த இடத்துல அந்த காரியங்களை பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் மற்ற நிருபங்களை பார்க்கும் பொழுது நீங்கள் எப்படி சுவிசேஷத்தை வாழ்வது என்று சொல்லி அதிகமாய் பேசுவார். He balances right belief and right behavior, right doctrine, right deeds. அதாவது அவர் இப்படியாக அந்த காரியத்தை ஒரு நடுத்தரத்திலே கொண்டு வர அப்படி என்று சொன்னால் சரியான ஒரு விசுவாசம், சரியான ஒரு நடைமுறை, சரியான ஒரு காரியம், சரியான ஒரு உங்க வாழ்க்கையின் பகுதி என்று சொல்லி கொண்டு வருவார். In 1 Timothy chapter 4 verse 16, Paul will advise Timothy by saying, watch your life and doctrine. 1 திமோத்தேயு 4வது அதிகாரத்தை பவுல் இப்படி சொல்லுவார், உங்களுடைய ஜீவனையும் மற்றும் இந்த சுவிசேஷத்தையும் கவனித்துக் கொள்ளுங்கள். உபதேசமும். Now Paul is saying, Timothy, make sure you live right as a Christian and make sure that your doctrines are also correct. இன்னொரு வார்த்தையை சொல்லப்போனா பவுல் திமோத்தி பார்த்து சொல்கிறார், உன்னுடைய உன்னுடைய உபதேசம் சரியாக இருக்க வேண்டும், நீ எப்படி ஜீவிக்கிறாய் அதுவும் சரியாக இருக்க வேண்டும். Paul practiced it, and when we read his epistles, you find the same thing. He balances right belief and right behavior. பவுல் அந்த காரியத்தில் அவருடைய நடைமுறையில் அந்த காரியத்தை அபியாசிக்கிறார். அதே மாதிரி தான் அவரும் எழுதுகிற நிருபங்களை பார்க்கும் பொழுது இந்த காரியத்தை சரியாக கொண்டு வருவார். சரியான விசுவாசமும் சரியான நற்செய்தியும் அல்லது உபதேசமும். Let me remind you what is Galatians all about. Why did Paul write Galatians? Paul wrote Galatians because some false teaching has crept into the churches. நான் மறுபடியும் ஞாபகத்தில் கொண்டு வருகிறேன். ஏன் பவுல் இந்த நிருபத்தை எழுத வேண்டும் என்று சொல்லி, பவுல் கலாத்தியர் இடத்தில் இந்த நிருபத்தை எழுதி ஏன் என்று சொன்னால் ஒரு சிலர் இப்படியாக யூதர்கள் இடத்திலிருந்து புறப்பட்டு இவர்கள் மத்தியில் ஒரு வேறொரு சுவிசேஷத்தை கொண்டு வருகிறார்கள். They were adding to faith in Jesus. அவர்கள் என்ன செய்யணும் சொன்னா இயேசு மேல் விசுவாசத்தை வைப்பது மட்டுமல்ல அப்படின்னு சொல்லி இன்னொரு சில காரியங்களை கொண்டு வருகிறார். Specifically there they were saying, if you're not circumcised, you are not saved. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் சொல்ல நீங்கள் விருத்த சேதனை செய்யாவிட்டால் நீங்கள் ரட்சிக்கப்பட முடியாது. And Paul calls this a different gospel. பவுல் இதை வேறொரு சுவிசேஷம் என்று சொல்லி அழைக்கிறார். Now, I hope you remember some of the terms that I introduced in our first lesson. I hope you remember occasional letter. அதாவது நாங்க இதுக்கு முன்பாக பேசின ஒரு காரியம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் என்று சொல்லி நான் கருதுகிறேன். என்று சொன்னால் ஒரு சில நிருபங்களை பார்க்கும் பொழுது அவ்வப்போது எழுதப்படுகிற ஒரு நிருபமாக இருக்கிறது. ஒரு சில நிருபங்களை பார்க்கும் பொழுது அப்பப்போ எழுதுகிற ஒரு நிருபமாக இருக்கிறது. காரண நிருபங்கள். There's a reason, there's an occasion why Paul wrote the letter. ஒரு சில நிருபங்களை பார்க்கும்போது பவுல் ஏன் எழுதியிருக்கிறான்னு சொல்லி அதுக்குண்டான காரணங்கள் இருக்கிறது. And the theology that is presented is called task theology because the theology is to deal with a particular task. அந்த இடத்தில் அதோடைய இறையல் காரியங்களை பார்க்கும் பொழுது அது ஒரு குறிக்கோள் என்று சொல்லுகிற ஒரு இறையல் காரியமா பார்க்கிறேன்னு சொன்னால் ஒரு சில குறிக்கோள்னால தான் பவுல் அந்த நிருபங்களை எழுதுகிறார். And one of the ways to find out what was happening there, what were the people saying there, is to look at what Paul said and to ask the question, why is Paul saying this? Why is Paul emphasizing on this? அதாவது அந்த இடத்தில் அந்த பகுதியில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது சொல்லி நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் பவுல் எதை குறித்து அதிகமாக பேசுகிறார், எந்த காரியத்தை குறித்து சில கேள்விகளை எழுப்புகிறார் என்று சொல்லி நீங்கள் பார்க்க வேண்டும். In the first 2 chapters, Paul affirms his calling and his gospel. முதல் 2 அதிகாரங்களை பார்க்கும் பொழுது பவுல் அவருடைய நற்செய்தியின் உறுதிமொழியை தனிப்பட்ட முறையில் அவர் அந்த காரியத்தை செய்கிறார். He also affirms his calling. அது மட்டுமல்லாமல்
தன்னுடைய அழைப்பை குறித்து அவர் உறுதிமொழி செய்கிறார். Why? ஏன்? That means the false teachers are calling into question Paul's calling, and they're calling into question Paul's gospel. ஏன் என்று சொன்னால் இந்த 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 தவறாக உபதேச பண்ணுகிறவர்கள் பவுலுடைய அழைப்பை குறித்து கேள்விகளை எழுப்புகிறார். அது மட்டுமல்லாமல் பவுலுடைய நற்செய்தியை குறித்தும் கேள்விகளை எழுப்புகிறார். Then in chapters 3 and 4, Paul explains the gospel. பிறகு 3-4 அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது நற்செய்தியின் உச்சரிப்பு அந்த இடத்தில் காணப்படுகிறது. Now we have come to the third segment, chapters 5 and 6. Now Paul talks about practical matters. மூன்றாவது பகுதிக்கு நாம் இப்பொழுது வந்திருக்கிறோம். 5-6வது அதிகாரத்தில் நாம் வந்திருக்கோம். பவுல் நற்செய்தியின் பயன்பாடை குறித்து பேசுகிறார். So now we're going to be looking at chapter 5 in this lesson, and we'll see how much we can cover. ஸோ இந்த காரியத்தை நாம் கவனிக்க போகிறோம். 5வது அதிகாரத்தை எடுத்து எவ்வளவு நாம் பார்க்க முடியும் என்று சொல்லி நாம் கவனிப்போம். Let's read chapter 5 verse 1. 5வது அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்கப்போமாக. It is for freedom that Christ has set us free. Stand firm then, and do not let yourselves be burdened again by a yoke of slavery. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். Some have said that this one verse can be the summary of the whole letter. ஒரு சிலர் இப்படியாக சொல்லுகிறார்கள், இந்த ஒரு வசனமே முழு நிருபத்துக்குரிய ஒரு காரணமாய் இருக்கலாம். It is for freedom that Christ has set us free. கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். So he's telling them, don't lose the liberty or the freedom that the gospel has given you. இந்த இடத்தில் பவுல் சொல்லுகிறார், சுவிசேஷம் உங்களுக்கு கொடுத்த இந்த சுயாதீனத்தை இழந்து விடாதீர்கள். Now, Paul uses various pictures as illustrations to explain what he's trying to, the message he's trying to convey. இந்த இடத்தில் பவுல் வெவ்வேறு காரியங்களை குறித்து அவர் படமாக காமிக்கிறார் என்று சொன்னால் அவருடைய காரியத்தை விளக்குவதற்கு. Just like how the Lord Jesus used simple stories, parables to bring out spiritual truths. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி சில உவமைகளை கொண்டு சில செய்தி, அதாவது உண்மை அல்லது சத்தியத்தை கொண்டு வந்தாரோ, Paul uses pictures, if you like, or illustrations to convey his message. பவுல் இந்த இடத்துல சில உதாரணங்களை பயன்படுத்தி அவருடைய அந்த சத்தியத்தை வெளிப்படுவதற்கு பவுல் முயற்சிக்கிறார். In chapter 3, Paul used the guardian. The guardian is someone who will hold the hand of the child and lead them to the school, and their job is done. 3வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது பவுல் உபாத்தியர் என்று சொல்லி ஒரு 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 எக்ஸாம்பிள் அல்லது ஒரு உதாரணத்தை பயன்படுத்துவார். உபாத்தியர் யார் என்று சொன்னால், ஒரு சிறு குழந்தை கையை பிடித்து பள்ளிக்கூடத்தில் உடற வரைக்கும் இந்த சிறு பிள்ளை இந்த உபாத்தியர் பார்வையில் தான் இருக்கும். Then you let go of the hand. You don't keep holding on to the guardian's hand. You have come to the school. பிறகு பள்ளிக்கூடத்துக்கு வந்த பிறகு இந்த உபாத்தியருடைய வேலை முடிந்து விட்டது, நீ கை விடலாம். அந்த பிள்ளையானது, சிறு பிள்ளையானது அது பள்ளிக்கூடத்துக்கு போகலாம். That's the job of the Mosaic law. Like the guardian, the Mosaic law is to lead you to faith, to lead you to Christ. Once you come to Christ, let go of the Mosaic law. அதுதான் நியாயப்பிரமாணத்தினுடைய வேலையாக இருக்கிறது, உபாத்தியராக இருக்கிறது. என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவினிடத்தில் வரவரையிலும் நியாயப்பிரமாணமாக அதுக்குண்டான வேலையை அதை செய்து கொண்டிருக்கும். கிறிஸ்து கிட்ட வந்த பிறகு நியாயப்பிரமாணனுடைய வேலையானது முடிந்து விட்டது. In our previous lesson, we saw Paul using Sarah and Hagar symbolized the old covenant, the Mosaic law. Hagar was a slave girl. Hagar symbolized slavery. So the old covenant, the Mosaic law, was symbolic of slavery. நம்மளுடைய இதுக்கு முன்பாக இருந்த பாடத்தை ஹாகார் சேரா குறித்து நாம் பேசணும். மேகா என்று சொல்லும் பொழுது பழைய காரியங்கள் அல்லது அதுவே ஒரு நியாயப்பிரமாணமாய் அடையாளத்துக்கு இருக்கிறது, அடிமைத்தனத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. We are the children of the free woman, not the children of the slave woman. நாம் எல்லாம் விடுதலைக்குரிய ஒரு பிள்ளைகளாக இருக்கிறோம், அடிமைத்தனத்துவல்ல. Now Paul is going to use a yoke to illustrate the law.
இப்ப இந்த நியாயப்பிரமாணத்தை இன்னும் அதாவது இந்த காரியத்தை விளக்குவதற்கு பவுல் நுகத்தை பயன்படுத்த போகிறார். Now, I think most of us would have seen a yoke. We would have seen pictures of it. Either sometimes just one animal, let's take an ox, or sometimes two oxes. A yoke is put on them. அதாவது நம்ம அதிக நேரத்தில் இந்த நுகம் என்று சொல்லும் பொழுது படத்தில் பார்த்திருப்போம், அல்லது நம் நேரடியாக கூட பார்த்திருக்கலாம். ஒரு நுகம் என்று சொல்லும் பொழுது ஒரு மிருகத்தின் மேல் வைக்கிற ஒரு பாரம், ஒரு மாடாக இருக்கலாம் அல்லது எருமையாக இருக்கலாம் என்று சொல்லி அதுக்கு நுகம் வைக்கப்படும். Now, what's happening is, if the Galatians are going to listen to these preachers, then a yoke is going to be placed upon them, and that yoke will be not just circumcision, but together with that, the entire Mosaic law. நல்லா கவனிங்க. இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், இவர்கள் இந்த சிலர் யூதர்களுடைய தவறான உபதேசத்தை கேட்டு இவர்கள் செய்வார்கள் என்று சொன்னால், இவர்கள் மேலாக, இந்த கலாத்தியரின் மேலாக நுகம் வைக்கப்படுகிறது. இது சாதாரண நுகம் அல்ல, முழு நியாயப்பிரமாணத்தின் நுகமே இவர்கள் மேலாக போடப்படும். That's why you find the Lord Jesus was very angry with the Pharisees, because they had their own oral interpretation that became a yoke they put upon the people, a very heavy yoke. அதனால்தான் பரிசேயர்களை கொண்டு ஆண்டவருக்கு மிகவும் ஒரு கோபம் உண்டான என்று சொன்னால், இவர்களுக்கு என்று சொல்லுகிற ஒரு சொல், இந்த நியாயப்பிரமாணத்துக்கு உண்டான விளக்கங்கள், தனிப்பட்ட விளக்கங்கள், இதுவே ஒரு மிகவும் பாரமான ஒரு நுகமாய் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மாறிவிட்டது. You see, for example, the written law is the Mosaic law, but the Pharisees interpreted the laws, and that's called the oral law. உதாரணத்துக்கு கொடுக்கப்பட்ட மோசேயின் இடத்துல கொடுக்கப்பட்ட பிரமாணம் என்று சொல்லும்போது அது ஒன்று இருக்கிறது. ஆனால் அந்த பரிசேயர்களை பார்க்கும் பொழுது இவர்கள் சில விளக்கங்களை வைத்திருப்பார்கள். அதுக்குண்டான அந்த விளக்கங்களும் நியாய பிரமாணத்துக்குள்ளாக சேர்த்து விடுவார்கள். For example, if you take the 10 commandments, the fourth commandment is keep the Sabbath holy. In other words, on the Sabbath, don't work. அதாவது நீங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 கட்டளை 4வது கட்டளை பார்க்கும் பொழுது, நீங்கள் இந்த சபத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் அல்லது பரிசுத்தமாய் நீங்கள் வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதோட அர்த்தம் என்னவென்று சொன்னால், இது நீங்கள் விட்டு விடாமல் செய்ய வேண்டும். That means on that day you don't work. அப்படி என்றால் அந்த நாளில் சபாத் நாள் வரும் பொழுது நீங்கள் வேலை செய்யக்கூடாது. Simple meaning. If you got a barber shop, close your barber shop. If you're a businessman, close your business. Work for 6 days, but one day don't work. அதாவது ரொம்ப இலகுவான ஒரு புரிதல் தான். என்னவென்று சொன்னால், உங்களுக்கு ஒரு முடிவெற்ற கடை இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டாம். சொந்த தொழில் இருக்கும் என்று சொன்னால் அதை நீங்கள் செய்ய வேண்டாம். அந்த குறிப்பிட்ட நாள் வரும் பொழுது நீங்கள் எல்லோரும் ஓய்வெடுக்க வேண்டும். But the Pharisees wanted to define what work is. ஆனாலும் இந்த பரிசேயர்களை பார்க்கும்போது வேலை என்றால் என்ன என்று சொல்லி அதற்குண்டான அர்த்தங்களை இவர் வைத்திருப்பார்கள். If I carry a bread, is that work? இப்ப நான் ஒரு அப்பத்தை நான் தூக்குறேன் என்று சொன்னா அது வேலையா? What if 2 people carry it? இப்ப 2 பேர் தூக்குனா? What if I throw a stone and it goes to certain distance? Is that work? இப்ப நான் ஒரு கல்லு தூக்கி எறிந்தால் அது ஒரு கட்டத்துக்கு மேல் தூரமா போனது என்று சொன்னால் அது வேலையா? See, they came up with all of this and really made life very difficult for the people. இப்படிப்பட்ட சில விளக்கங்களை கொடுத்து ஜனங்களுக்கு ஒரு கஷ்டத்தை உண்டாக்கினார்கள். So Jesus wasn't preaching against the Mosaic law, he was against this oral law that the Pharisees had come up with. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்துக்கு எதிராக பேசவில்லை. ஆனாலும் இந்த நியாயப்பிரமாணத்துக்குள்ள விளக்கங்கள் இவர்களுக்கு கொடுத்த சில விளக்கங்களை அதுக்கு எதிராக தான் பேசினார். That became a yoke that they put upon the people, which they can't do and the people can't carry. இது இவர்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நுகமாய் மாறிவிட்டது. இவர்களும் செய்ய முடியாமல் அவர்களும் செய்ய முடியாமல் இருந்தார்கள். Now it is with this understanding we must read Matthew 11:28 to 30. இந்த புரிதல் தான் நம்ம மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரை நாம் வாசிக்க இருக்கணும்.
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். Come to me, all you are weary and burdened, and I will give you rest. Take my yoke upon you and learn from me, for I am gentle and humble in heart, and you will find rest for your souls. For my yoke is easy and my burden is light. Come to me, all who have this heavy yoke, put it away, take my yoke upon yourself. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். We all have a yoke. The question is, what yoke? நம் எல்லோருக்கும் நுகம் இருக்கிறது. கேள்வி என்னவென்று சொன்னால், அது எப்படிப்பட்ட நுகம்? Galatians who were under the yoke of Christ, which is light, which is freedom, are now, based on this false teaching that's coming, are going under the yoke of the Mosaic law, that is slavery. கலத்தியர்களை பார்க்கும் பொழுது ஒரு மெதுவான நுகத்தில் இருந்தார்கள், அதாவது விடுதலை தருகிற கிறிஸ்துக்குள் இருக்கிற நுகத்தில் இருந்தார்கள். ஆனால் இப்ப பார்க்கும் பொழுது இந்த உபதேசத்தை கேட்டு அவர்கள் மறுபடியுமாக அந்த பாரத்துக்குண்டான அந்த அடிமைத்தனத்துள்ள நுகத்திற்குள்ளாக மறுபடியுமாய் போக பார்க்கிறார்கள். The people who are not saved, who have not accepted Jesus, they also have a yoke upon themselves. ரட்சிக்கப்படாதவர்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் அவர்களுக்கும் நுகம் உண்டு. Let's read Lamentations 1:14. நாம் வாசிக்கப்போமாக புலம்பல் முதல் அதிகாரம் 14வது வசனம். My sins have been bound into a yoke. By his hands they were woven together. They have been hung on my neck, and the Lord has sapped my strength. He has given me into the hands of those I cannot withstand. என் பாதங்களின் நுகம் அவருடைய கையால் பூட்டப்பட்டிருக்கிறது. அவைகள் பிணைக்கப்பட்டு என் கழுத்தை சுற்றி கொண்டது. என் பலனை விழ பண்ணினார். நான் எழுந்திருக்க கூடாதபடிக்கு ஆண்டவர் என்னை ஒடுக்குகிறவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். Don't think the people living in sin, oh, they are so free. No, they have a yoke upon themselves, the yoke of sin. அதாவது இயேசுக்குள் இல்லாதவர்களுக்கு அவர்கள் நுகம் இல்லை, அவர்கள் எல்லாம் சுதந்திரமாக தான் சுத்தி கொண்டிருக்காங்க யோசிக்க வேண்டாம். அவர்களுக்கும் நுகம் உண்டு. பாவம் என்று சொல்லுகிற நுகமானது அவர்கள் மேலாக போடப்பட்டிருக்கிறது. The different gospel that these guys were bringing is ritualism, legalism, this law and that law, that is a yoke. அதாவது இவர்களை கொண்டு வருகிற இந்த வேறொரு சுவிசேஷம் என்பது அதுவே ஒரு மதவாதமாக இருக்கிறது. ஒரு சட்டவாதம் உள்ள ஒரு காரியமாக இருக்கிறது. But for us as Christians, when we come under the yoke of Christ, that liberates us. It gives us freedom. ஆனா கிறிஸ்துக்குள் இருக்கிற நாம் இயேசுக்குள் வரும் பொழுது நமக்கு மெதுவான ஒரு நுகம், அதாவது அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு ஒரு சுதந்திரம், ஒரு சுயாதீனம் கொடுக்கப்படுகிறது. Freedom from the yoke of sin, freedom from the yoke of religious slavery. பாவ நுகத்திலிருந்து நாம் விடுதலை ஆக்கப்படுகிறோம். அதே நேரத்தில் இந்த மதவாதி அல்லது இந்த சட்டவாதத்தின் நுகத்தின் இருந்து நாம் விடுதலை ஆக்கப்படுகிறோம். Next he talks about, if you go under the Mosaic law, you are in debt. It's like you owe something. மறுபடியும் அடுத்தது அவர் பேசுகிறார், நீங்கள் இப்படியாக இந்த மோசேயின் நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக போவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எல்லோரும் கடனாளியாக மாறிவிடுவீர்கள். You lose your blessings. உங்களுடைய blessings அல்லது உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்து விடுவீர்கள். What blessings? எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? We have seen early in our lesson, remember adoption. We are placed as a mature son with all the rights and authority. We will lose all of that if you go under and become a slave. From a son, if you become a slave. எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் என்று சொன்னால் நாம் இதுக்கு முன்பாக படித்தது போல புத்திர சுவகாரம் என்று சொல்லுகிற இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டது. நாம் இப்படியாக நாம் அவருடைய மகனாக நம்முடைய ஸ்தானம் உயர்த்திக்கப்பட்டது என்று சொல்லி அந்த காரியங்கள் எல்லாமே நாம் இழந்து விடுவோம். எப்பொழுது என்று சொன்னால் இந்த ஒரு நுகத்துக்குள்ளாக நாம் போகும் பொழுது. Let's read verses 2 to 6. 5வது அதிகாரம், கலாத்தியர் 5வது அதிகாரம் 2லிருந்து 6வது வசனம் வரை வாசிக்கப்போமாக.
Mark my words, I, Paul, tell you that if you let yourselves be circumcised, Christ will be of no value to you at all. Again, I declare to every man who lets himself be circumcised that he is obligated to obey the whole law. You who are trying to be justified by the law have been alienated from Christ. You have fallen away from grace. For through the Spirit we eagerly await by faith the righteousness for which we hope. For in Christ Jesus, neither circumcision nor uncircumcision has any value. The only thing that counts is faith expressing itself through love. இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இராது என்று பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் விருத்த சேதனம் பண்ணி கொள்ளுகிற எந்த மனுஷனும் நியாய பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியாய் இருக்கிறான் என்று மறுபடியும் அப்படிப்பட்டவனுக்கு சாட்சியாக சொல்லுகிறேன். நியாய பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையினின்று விழுந்தீர்கள். நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் இடத்தில் விருத்த சேதனமும் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். Let's read verse 2 again. Mark my words, I, Paul, tell you that if you let yourselves be circumcised, Christ will be of no value to you at all. இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இராது என்று பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். See, Paul is telling them, don't think if you get circumcised, you can still have Christ. No, Christ has got no more value for you. Why? You've gone into self-effort, self-work. பவுல் சொல்லுகிறார், நீங்கள் விருத்த செய்தால் கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி யோசிக்காதீர்கள் என்று சொன்னால், கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இராது என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். Verse 3. மூன்றாவது வசனம். Again, I declare to every man who lets himself be circumcised that he is obligated to obey the whole law. மேலும் விருத்த சேதனம் பண்ணி கொள்ளுகிற எந்த மனுஷனும் நியாய பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியாய் இருக்கிறான் என்று மறுபடியும் அப்படிப்பட்டவனுக்கு சாட்சியாக சொல்லுகிறேன். Let's read verse 3 again. Again, I declare to every man who lets himself be circumcised that he is obligated to obey the whole law. மேலும் விருத்த சேதனம் பண்ணி கொள்ளுகிற எந்த மனுஷனும் நியாய பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியாய் இருக்கிறான் என்று மறுபடியும் அப்படிப்பட்டவனுக்கு சாட்சியாக சொல்லுகிறேன். Okay, let me double check. Verse 4. Oh yes, verse 4. Yeah, verse 4. Thank you. You who are trying to be justified by the law have been alienated from Christ. You have fallen away from grace. நியாய பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையினின்று விழுந்தீர்கள். Now, Paul's warning is very severe. He says, if you go back to the law, because if you get circumcised, you don't stop at circumcision, if you go under the whole Mosaic law, if you do that, you'll be cut off, severed from Christ. பவுல் சொல்லுகிறார், இப்படியாக நீங்கள் மறுபடியும் இந்த நியாய பிரமாணத்துக்கு கீழாக நீங்கள் போவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து இருக்கிறீர்கள். And you have fallen away from grace. அது மட்டுமல்லாமல் கிருபை என்று விழுந்தீர்கள். Now, some may ask the question, can a Christian be cut off from Christ if he goes into false teaching? அதாவது நீங்கள் கேட்கலாம், நம் தவறான உபதேசத்துக்குள்ளாக நம்ம கீழ் படியும் அல்லது அது கீழாக போவோம் என்று சொன்னால் கிறிஸ்துவை விட்டு நாம் பிரிவோமா என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். Can a Christian be cut off from grace if he goes into false teaching? நாம் தவறான உபதேசத்திற்கு கீழாக போனால் கிருபை என்று நாம் விழுந்து போவோமா என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். Well, Paul seems to think so. பவுல் அப்படிதான் சொல்லுகிறார். Some may say, well, actually, no, not really, it won't take place. Just Paul is trying to, warn them. If this cannot take place, the warning has got no weight to it. அதாவது ஒரு சிலர் சொல்லுவார்கள், இது நடக்க சாத்தியமில்லை என்று சொன்னால் பவுல் அவர்கள் எச்சரித்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி.
ஆனாலும் இந்த காரியம் நடக்காது என்று சொன்னால் அவர் எச்சரிப்பது அதுக்கு ஒரு கனம் இல்லாம போய்விடும். No. When Paul says, if you go back to the Mosaic law, if you think you have to do certain things in order to be saved, you will be severed from Christ, you will fall from grace. That is a real warning. பவுல் சொல்லுகிறார், நீங்கள் மறுபடியுமாக நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக, மோசே தந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக போக வேண்டும் என்று நினைத்தாலே கிறிஸ்துவை விட்டு நீங்கள் பிரிந்து போகிறீர்கள், கிருபை என்று நீங்கள் விழுந்து விடுகிறீர்கள். Now remember I spoke about the marathon earlier. இதுக்கு முன்பாக ஒரு ஓட்ட பந்தயத்தை குறித்து நான் பேசின ஞாபகம் இருக்கிறதா? But let's read verses 7 to 12. 7லிருந்து 12வது வசனம் வரையிலும் வாசிக்கப்போமாக. You were running a good race. Who cut in on you to keep you from obeying the truth? That kind of persuasion does not come from the one who calls you. A little yeast works through the whole batch of dough. I am confident in the Lord that you will take no other view. The one who is throwing you into confusion, whoever that may be, will have to pay the penalty. Brothers and sisters, if I am still preaching circumcision, why am I still being persecuted? In that case, the offense of the cross has been abolished. As for those agitators, I wish they could go the whole way and emasculate themselves. நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல. புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவனைத்தையும் ஒப்ப பண்ணும். நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் உங்களை குறித்து நம்பிக்கையாய் இருக்கிறேன். உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கினை அடைவான். சகோதரரே, இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறவனாய் இருந்தால் இதுவரைக்கும் என்னத்திற்கு துன்பப்படுகிறேன்? அப்படியானால் சிலுவை பற்றி வரும் இடரில் ஒளிந்திருக்குமே. உங்களை கலக்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாய் இருக்கும். Paul says, you started well, you were running well. Who came in and basically changed the direction? Now you're running in the wrong way. You're muted. பவுல் சொல்லுகிறார், நீங்கள் நன்றாய் ஓடினீர்கள், சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? ஏன் வேறு திசை நீங்கள் எடுத்து போக வேண்டும் என்று பவுல் கேட்கிறார். Now I've heard of people and I've also seen people who started running well and then they start listening to certain teaching. Sometimes the teaching comes from YouTube and they get influenced, and what happens? They leave orthodox belief and they go into heresies. நான் ஒரு சிலரை கேள்விப்பட்டிருக்கிறேன், நான் பார்த்திருக்கிறேன். நன்றாக தான் ஓடி இருப்பார்கள் அவர் ஊழியத்தில். இப்படியாக ஒரு சில உபதேசங்களை கேட்டு, எப்படிப்பட்ட உபதேசம் என்று சொன்னால், இந்த யூடியூப் வலைத்தளங்களில் வருகிற சில உபதேசங்களை கேட்டு அவர்கள் ஓட்டத்தை இப்படியாக வேறு திசையில் ஓடிக்கொண்டிருப்பார்கள். I know one person, started running well, serving, ministering well, really excited for the Lord. But what happens is, finally ended up not going to church. எனக்கு நன்றாக ஒரு நபரை எனக்கு தெரியும். நன்றாக தான் ஓடினார், நன்றாக ஊழியம் செய்து கொண்டிருந்தார். இன்றைக்கு பார்க்கும் பொழுது கடைசியாக சபை காரியத்தில் கலந்து கொள்ளாத ஒரு நபராய் மாறிவிட்டார். He now attends the church of the YouTube. ஏன் என்று சொன்னால், அவர் வலைத்தளங்களில், யூடியூப் என்று சொல்லுகிற வலைத்தளங்களில் அவருடைய சர்வீஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு கொண்டிருக்கிறார். Sits at home, watches the YouTube and listen to this preacher. And this preacher teaches one of the things is there's no Trinity. And now this guy who used to believe in Trinity now doesn't believe in Trinity. இப்படியாக வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருந்து வலைத்தளங்களில் சில செய்திகளை கேட்டு, இந்த செய்திகளை கொடுக்கிறது நபரானவர் இப்பொழுது அவர் என்ன விசுவாசிக்கிறார் என்று சொன்னால், திருத்துவம் என்று சொல்லி ஒன்றும் இல்லை என்று சொல்லி, ஸோ இவர் கேட்ட இவர் அதுவும் அந்த காரியத்தை உள்வாங்கி விசுவாசிக்கிறார். You were running well. Who cut in? நன்றாய் தான் ஓடினீர்களே, யார் உங்களுக்கு தடை செய்தார்? I know of another person, a group of them actually were running well, all excited for the Lord. எனக்கு இன்னொரு நபர், அதாவது இன்னொரு கூட்டத்தை எனக்கு தெரியும், நன்றாக தான் ஓடினார்கள், நல்ல ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். They even went for a church-based Bible school. அது மட்டுமல்லாமல் இப்படியாக ஒரு பைபிள் ஸ்கூலுக்கு அவர்கள் கடந்து போனார்கள். Sometime later, someone called me and said, "Can you speak to a group of people? They've gone to a wrong church. Can you come and meet and speak to them?"
இப்படியாக ஒருவர் இப்படியாக நம்ம இடத்துல சொன்னார், ஒரு 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 கூட்டம் இருக்கிறது, அவர்களிடத்தில் சுவிசேஷமானது தப்பி, அதாவது அவர்கள் அந்த காரியத்தை விட்டு விலகி போகிறார்கள், அவர்களிடத்தில் வந்து பேச முடிய மாட்டேன்னு எடுத்து கேட்டார்கள். So when I went to the place, when they came in, I was surprised because I know the people. நான் அந்த இடத்துக்கு போகும்பொழுது எனக்கு ஒரு ஆச்சரியக்குள்ளாக ஆனேன் என்று சொன்னால், அந்த கூட்டமானவர்கள் எனக்கு தெரியும். Now they believe a man called William Branham, who has now died, that he is Elijah. அவர்கள் நான் விசுவாசிக்கிறேன் சொன்னால், வில்லியம் பிரஹாம் சொல்லப்படுகிற இந்த நபர், அவர் இப்பொழுது மரித்து போய் விட்டார், இவர்தான் வரவேண்டிய எலியா. They started running well. Who cut in? நன்றாக தான் ஓடினார்கள். யார் இவர்களுக்கு தடை செய்தது? That's the danger the Galatians were in. If they let themselves be circumcised, which means they have not done it yet, but they are on the verge of it, Paul says, listen, if you get circumcised, you're going to start running in a different direction now. இப்படிப்பட்ட ஒரு இடத்தில் தான் கலாத்தியர் இருக்கிறார்கள், இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தில் தான் இருக்கிறார்கள். இவர்கள் இப்ப அதாவது விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறார். பவுல் சொல்கிறார், நீங்கள் இதை செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய சுவிசேஷம் வேறொரு சுவிசேஷம் போவதற்கு, வேறு திசைக்கு போவதற்கு நீங்க ஆயத்தமா இருங்கள். Doesn't matter how what you think, doesn't matter, you can think, oh, I'm running well, you'll be disqualified. நீங்கள் எப்படி யோசித்தாலும், நான் நன்றாக தான் ஓடுகிறேன், எப்படி யோசித்தாலும் கடைசியாக அது எல்லாமே முடிந்துவிடும், போய்விடும். So be careful. If you're running well, don't let someone come and say, let's go there, let's go here. And what happens? You start believing something that's not biblical, you run in the wrong direction. அதாவது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். நன்றாக தான் ஓடுவீர்கள் என்று சொன்னால் தொடர்ந்து ஓடுங்க. எல்லாரோட பேச்சு கேட்டு இங்க போவோம் அங்க போவோம் என்று சொல்லிட்டு எல்லா காரியத்தையும் உள்வாங்கி கடைசியாக தவறான சுவிசேஷத்துக்குள்ளாக உட்கார்ந்து இருக்காதீங்க. You are running well. Who came in and what they have done is through their teaching stopped you or hindered you from obeying the truth. நீங்கள் நன்றாய் ஓடினீர்கள், சத்தியத்திற்கு கீழ்ப்படியாம போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? அது நிற்பாட்டி சத்தியத்திற்குள்ளாக வாங்க. Now let's read verse 11. 11ஆம் வசனத்தை வாசிப்போம். Brothers and sisters, if I am still preaching circumcision, why am I still being persecuted? In that case, the offense of the cross has been abolished. சகோதரரே, இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறவனாய் இருந்தால் இதுவரைக்கும் என்னத்திற்கு துன்பப்படுகிறேன்? அப்படியானால் சிலுவை பற்றிய வரும் இடரல் ஒளிந்திருக்குமே. Now, this verse suggests that the false teachers were saying, oh, Paul also believes in this. இந்த வசனமானது எதை குறிக்கிறது சொன்னால், இந்த கள்ளத்திற்கு அல்லது கள்ள உபதேசர்கள் சொல்லியிருப்பார்கள், பவுலும் இதை விசுவாசிக்கிறார். Paul will say, if I'm still preaching circumcision, why am I being persecuted? That means I'm not preaching circumcision. பவுல் சொல்லுகிறார், இதுவரைக்கும் நான் விருத்த சேதனை குறித்து பேசுகிறேன் என்று சொன்னால் ஏன் நான் துன்பப்படுகிறேன்? அப்படி என்றால் நான் விருத்த சேதனை குறித்து பேசுவதில்லை. That means these false teachers are trying to deceive them by saying, no, Paul also believes in this, he just forgot to tell you. அப்படி என்றால் இந்த தவறாக போதிக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள், பவுலும் இந்த காரியத்தை குறித்து பேசுகிறார், நம்புகிறார் என்று சொல்லி. He just forgot to tell you. இந்த காரியத்தை குறித்து பேசுவதற்கு மறந்து போய்விட்டார். So we have come to fill in the blank, the gap that Paul has left. So நாம் எதற்கு வந்திருக்கோம் என்று சொன்னால், இங்க காணா போன இந்த இடத்தில் இந்த உபதேசத்தை கொண்டு வர, இந்த சத்தியத்தை கொண்டு வர நாம் வந்திருக்கிறோம். Verse 9. 9வது வசனம். A little yeast works through the whole batch of dough. புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவனத்தையும் உப்ப பண்ணும். Paul uses the word leaven. Now, leaven is yeast, and those who bake cakes or you bake bread, you add leaven yeast because it will make it not just fluff up. அதாவது புளிப்புழு மாவு என்று சொல்லும் பொழுது இது எதுக்கு பயன்படுத்துவார் என்று சொன்னால், நீங்கள் அப்பத்தை நீங்கள் சுட வேண்டும் என்று சொன்னால் அல்லது ஒரு கேக் சுட வேண்டும் என்று சொன்னால் இந்த புளிப்புழு மாவை தான் என்ன செய்யும், அந்த மாவை அல்லது அந்த அப்பத்தை அந்த காரியத்தை கொஞ்சம் பெருசாக மாறிக்கொண்டு வரும். You just need to put a little bit of leaven, it will affect the whole thing. கொஞ்சம் மாவு போதும் அந்த முழு காரியத்தையும் மாவு அனைத்தையும் அது
உப்பமானம். And Paul used the word leaven for the false teaching that these guys are bringing in. பவுல் இந்த புளிப்புள்ள மாவு என்று சொல்லும் பொழுது தவறான உபதேசம் கொண்டு வருகிற இந்த தவறான உபதேசங்களை குறித்து பேசுகிறார். The Lord did the same thing. In the gospel, Jesus will use the word leaven to refer to the teachings, the wrong teaching of the Pharisees, the Sadducees, even the Herodians. அதே நேரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படியாக தான் புளிப்புள்ள மாவு என்று சொல்லி பரிசேயர்கள், சதுசேயர்கள், சில ஹெரோதியர் அவர்களையும் அப்படியாக புளிப்புள்ள மாவு என்று சொல்லி என்ன சொன்னா அவர்கள் தவறான உபதேசத்தை கொண்டு வருவார்கள். Little bit. If nothing is done, it will affect the whole. புளிப்புள்ள கொஞ்சம் மாவு மட்டும் போதும். அது குறித்து எது செய்யாவிட்டால் மாவனைத்தும் அப்படியாக அது தொலைந்து போய்விடும். Now, Paul talks about using the freedom. பவுல் பேசுவார் உங்களுடைய சுயாதீனத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். That's it, verses 13 to 15. 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆவது வசனம் வரையிலும் வாசிக்கப்போமாக. You, my brothers and sisters, were called to be free, but do not use your freedom to indulge the flesh, rather serve one another humbly in love. For the entire law is fulfilled in keeping this one command: love your neighbor as yourself. If you bite and devour each other, watch out, or you will be destroyed by each other. சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பிலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சிப்பீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவருக்கொருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். Paul said in verse 1, it's for freedom that Christ has set us free. பவுல் சொல்லுகிறார் முதல் வசனத்துல கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டு இருங்கள் என்று சொல்லி. Freedom can be misunderstood. சுயாதீனம் என்று சொல்லும் பொழுது சில நேரத்தில் அது நம்ம தவறாக கூட புரிந்து கொள்ள வாய்ப்புகள் இருக்கிறது. Some people take the word freedom to mean, oh, so I'm free to do whatever I want. சிலர் இந்த சுயாதீனத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் என்ன யோசிப்பார்கள் என்று சொன்னால், இனி நான் எது செய்வதற்கும் எனக்கு சுதந்திரம் உண்டு. So Paul said, don't use freedom to go and do whatever you want. So பவுல் சொல்லுவார், இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு எதுவாக அனுசரியாமல் இருங்கள். Earlier Paul will say, it is for freedom Christ has set us free. Therefore, don't get into this wrong teaching and lose your gospel freedom. அதாவது ஆரம்பத்தில் பவுல் சொல்லுவார், கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலைத்து கொண்டிருங்கள் என்று சொல்லும் பொழுது இந்த தவறான உபதேசத்தை நீங்கள் அது கொண்டு நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். You will lose your gospel freedom. உங்களுடைய சுவிசேஷத்தின் சுயாதீனத்தை நீங்கள் இழந்து போய்விடுவீர்கள். Here he says, don't abuse your gospel freedom. இங்க சொல்லுவார், இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு எதுவாக அனுசரியாமல் போங்கள். You are free to love your fellow brothers. You are free to serve. நீங்கள் உங்களுக்கு எந்த காரிய சுயாதீனம் உண்டு? அன்பினால் ஒருவருக்கொருவர் என்று ஊழியம் செய்யுங்கள். அன்பினால் நீங்கள் அப்படியாக நீங்கள் அவர்களை சேவிக்க வேண்டும். See, freedom is the right to do the right things. People think freedom means, oh, I can do whatever I want, and always the negative. No. Freedom means I have the right not to do the wrong things. Freedom means I have the right to do the right things. சுயாதீனம் என்று சொல்லும் பொழுது சரியான காரியம் செய்வதற்கு எனக்கு உரிமை உண்டு. ஒரு சிலர் யோசிப்பார்கள், சுயாதீனம் நமக்கு சுதந்திரம் இருக்கிறது, எது வேண்டாலும் செய்யலாம் என்று சொல்ல. சுயாதீனம் என்று சொல்லும் பொழுது தவறான காரியத்தை செய்வதற்கு நாம் தீர்மானத்திற்குள்ளாக வரலாம், சரியான காரியத்தை செய்வதற்கு நாம் தீர்மானத்துக்குள்ளாக வரலாம். Now verse 15. 15வது வசனத்தை வாசிப்போம். If you bite and devour each other, watch out, or you will be destroyed by each other. நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரை ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். Oh, looks like this teaching that is creeping in is not helping them to love one another. It's making them bite each other.
அதாவது இந்த 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 தவறான இந்த தவறான காரியமானது அல்லது இந்த இந்த வேறொரு சுவிசேஷமானது இவர்களுக்கு எந்த ஒரு உதவியும் ஒருமானப்படுவதற்கு உதவி செய்யவில்லை. ஒருவருக்கு ஒரு கடிந்து அவர்கள் அப்படியாக அழிந்து கொண்டிருக்கிறார்கள். Now, liberty plus love, that means service to others. சுயாதீனம் மற்றும் அன்பு என்று சொல்லும் பொழுது ஒருவர் நம் ஊழியம் செய்வது. Liberty without love, slavery to sin. சுயாதீனம் இருந்து அன்பு இல்லாவிட்டால் நாம் பாவத்துக்கு அடிமையாய் மாறிவிடுவோம். Now, Timothy Keller, in his commentary on Galatians, he will say this: Paul wants to show us that gospel freedom from fear and condemnation leads us to obey God, not to please ourselves. திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க. Yeah. Timothy Keller, in his commentary on Galatians, will say this. Timothy Keller வந்துட்டு அவருடைய கமெண்டரியில இந்த கலாத்தியர் குறித்து சொல்லுவார். Paul wants to show us that gospel freedom from fear and condemnation. பவுல் நம்ம இடத்துல என்னத்தை காமிக்க விடுகிறான்னு சொன்னால், நமக்கு ஒரு சுயாதீனம் உண்டு, அது சுதந்திரம் உண்டு. எது விட்டு என்று சொல்லி விடுதலை என்று சொன்னால் பயத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் leads us to obey God, not to please ourselves. அது நம்மை யாரிடத்தில் நடத்துகிறது சொன்னால் ஆண்டவரை நாம் கீழ்ப்படிவதற்கு நடத்துகிறது. நம்மளே அப்படியாக பிரயாசப்படுத்தவில்லை. Remember, liberty doesn't mean I can go and do whatever I like. And usually people think of sinning. Liberty means I have the freedom and the right to do the right and not to do the wrong. அதாவது சுயாதீனம் என்று சொல்லும் பொழுது எனக்கு இப்போ சுதந்திரம் உண்டு, எனக்கு என்ன இஷ்டமோ அதை நான் செய்ய போகிறேன், அதல்ல. சுயாதீனம் என்று சொல்லும் பொழுது நான் சரியான காரியத்தை செய்வதற்கு, என் வாழ்க்கை முறையாய் மாற்றுவதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு. Now I will say it this way: unguarded liberty is modern slavery. நான் இப்படியாக சொல்லுவேன், தடையில்லாத சுயாதீனமானது நவீன ஸ்லேவரி, அடிமைத்தனம், நவீன அடிமைத்தனமாய் மாறிவிடும். Some people think, well, I can do whatever I want, and what happens? They become a slave to all of those things. In other words, a slave to sin. ஒரு சிலர் இப்படியாக எனக்கு செய்ய எல்லாம் கூடும் என்று சொல்லி, அதாவது நான் என்ன வேணாலும் என்னுடைய மனதுக்கு ஏற்றபடி செய்யலாம் என்று சொல்லி பாவத்தில் விழுந்து விடுவார்கள். Right, now we're coming towards the end of chapter 5 and towards the end of our study of this particular lesson. 5வது அதிகாரம் இப்படியாக நாம் முடிவுக்கு வருகிறோம். Paul will now say, now that we are free, we are to keep in step with the Holy Spirit. பவுல் சொல்வார், இப்பொழுது நமக்கு சுயாதீனம், அதாவது நமக்கு சுதந்திரம் உண்டு, ஆதலால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் பரிசுத்த ஆவியின் நடக்க வேண்டும். Now let's read verses 16 to 26. 5வது அதிகாரம் 16ஆம் வசனத்தில் 26ஆம் வசனம் வரை வாசிப்போமாக. So I say, walk by the Spirit, and you will not gratify the desires of the flesh. For the flesh desires what is contrary to the Spirit, and the Spirit what is contrary to the flesh. They are in conflict with each other, so that you are not to do whatever you want. But if you are led by the Spirit, you are not under the law. The acts of the flesh are obvious: sexual immorality, impurity and debauchery, idolatry and witchcraft, hatred, discord, jealousy, fits of rage, selfish ambition, dissensions, factions, and envy, drunkenness, orgies, and the like. I warn you, as I did before, that those who live like this will not inherit the kingdom of God. But the fruit of the Spirit is love, joy, peace, forbearance, kindness, goodness, faithfulness, gentleness, and self-control. Against such things there is no law. Those who belong to Christ Jesus have crucified the flesh with its passions and desires. Since we live by the Spirit, let us keep in step with the Spirit. Let us not become conceited, provoking and envying each other. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது.
ஆவியினால் நடத்தப்படுவீர்கள். ஆனால் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல, மாம்சத்தின் கிரியில் வெளியே அரங்கமாகின்றன. அவை யாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிர ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும், ஒருவருக்கொருவர் கோபமூட்டாமலும், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். If you go under law, you'll sin more. நீங்க நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக போவீர்கள் என்று சொன்னால் இன்னும் அதிகமாய் பாவ செய்ய தூண்டப்படுவீர்கள். But if you're led by the Spirit, you can live in the freedom, in the liberty that Christ has given us, and the fruit of the Spirit will be manifested. நாம் ஆவியானவர் கீழே அடங்கியிருப்போம் என்று சொன்னால் ஆவியின் கனியை நாம் கொடுப்போம். அதே நேரத்தில் அந்த ஒரு ஒழுக்குள்ள வாழ்க்கையும் நாம் வாழ்ந்திருப்போம். Now, in I think the very first lesson I said Galatians and Romans can be studied together because we have similar themes. நாம் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம், கலாத்தியர் புஸ்தகமும் ரோமர் புஸ்தக நிருபங்களை பார்க்கும்போது ரெண்டு நிருபங்களையும் நாம் ஒன்றாக ஆய்வு செய்யலாம் என்று சொன்னால் ரெண்டுமும் இப்படியாக ஒரு காரியத்தான் குறித்து பேசுகிறது. In both episodes, he talks about justification by faith. He uses Abraham as an example. In both places, he talks about the purpose of the law. இந்த ரெண்டு புத்தகத்தை பார்க்கும் பொழுது நாம் விசுவாசத்தினால் நியாயமாக்கப்பட்டோம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். He uses Abraham as an example. ஆபிரகாமை ஒரு முன் உதாரணமாக பயன்படுத்துகிறார். In both episodes, he explains the purpose of the law. அது மட்டுமல்லாமல் நியாயப்பிரமாணத்துடைய வேலை என்ன என்று சொல்லி ரெண்டு புத்தகத்திலும் அவர் குறிப்பிடுவார். As he talks about the struggle here, he also talks about struggle in the book of Romans. இந்த நிருபத்தில் என்ன உங்களுக்கு அதாவது கஷ்டமாக இருக்கிறது அல்லது நீங்கள் எந்த காரியத்துக்கு போராடி கொண்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி அதை குறித்து பேசும்பொழுது அங்கேயும் எந்த காரியத்தை கொண்டு நீங்கள் போராடி கொண்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி பேசுவார். I don't know how many of you remember in the previous lesson I mentioned about John Bunyan, who wrote a book called The Pilgrim's Progress. எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு சொல்ல ஜான் பனியன் சொல்லுகிற இவர் Progress to Pilgrim சொல்லப்படுகிற ஒரு புத்தகத்தை அவர் எழுதினார். Pilgrim Progress, I think in Tamil it is Mocha Payanam. It's an allegory of the experience of a man called Christian who represents Christians. இது என்னவென்று சொன்னால் இப்படியாக அவர் ஒரு கிறிஸ்துவனை பயன்படுத்தி இந்த மோட்ச பயணத்துக்கு என்று சொல்ல ஒரு காரியத்தை கொண்டு அவர் பேசுவார். Now, in one place he will be staying in a room. And in the morning the woman comes and she will sweep the room. ஒரு காலையில் இப்படியாக அவர் அறையில் அப்படியே தங்கி இருக்கும் பொழுது ஒரு ஸ்திரீயானவள் இப்படியாக அந்த அறையை பெருக்குவாள். As she sweeps the room, dust will start coming out. அவள் பெருக்கும் பொழுது அந்த இடத்துல என்ன ஆகும் என்று சொன்னால் தூசியானது அப்படியாக பறக்க ஆரம்பிக்கும். So Christian realizes the dust was there, but he was not aware of it. The broom brought that to light. So கிறிஸ்டியன் நான் பார்ப்பேன்னால் அந்த இடத்துல தூசி இருந்திருக்கிறது, ஆனால் அந்த காரியத்தை நான் கவனிக்கவில்லை. ஆனால் அது பெருக்க ஆரம்பிக்கும் பொழுது தான் அந்த தூசியானது பறக்க ஆரம்பிக்கிறது. Christian is the name of the main character in the story. கிறிஸ்டியன் என்று சொல்லும் பொழுது அந்த கதையில் இருக்கிற ஒரு கதாபாத்திரம் அவன் பேர் அது. Then he explained the broom is like the law. பிறகு அவர் விளக்குகிறார் அந்த 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 கூட்டுகிற அந்த காரியம் அந்த கூட்டுமானது அது ஒரு நியாயப்பிரமாணத்தை போல. The dust was there. The law, the broom came and brought this into the open. Like that, we have got all sinful desires. When we go under the law, all this comes out. அந்த தூசியானது அங்கதான் இருந்திருக்கிறது. அந்த கூட்டுமாறு இடத்தை பெருக்க ஆரம்பிக்கும் போதுதான் எல்லா தூசியும் பறக்க ஆரம்பிக்கிறது. அப்படிதான் நம் வாழ்க்கையில் எல்லா பாவ காரியங்களும் இருக்கிறது. நியாயப்பிரமாணம் வரும்போதுதான் அது வெளிப்பட ஆரம்பிக்கிறது.
So if you go under the law, what happens? The law will bring out all these unwanted and unclean desires. And what will happen is the acts of the sinful nature, verses 19 to 21. என்ன நடக்கும் என்று சொன்னால், நீங்கள் நியாயப்பிரமாணத்தை கீழே போவீர்கள் என்று சொன்னால் என்ன ஆகும்? உங்களுடைய பாவ பழக்க வழக்கங்கள் அது சுட்டி காட்ட ஆரம்பிக்கும். உங்களுடைய அந்த பாவ காரியங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும். And what will happen? Acts of the sinful nature, verses 19 to 21. பிறகு என்ன நடக்கும்? 19 வசனத்தில் 21 வசனம் வரையிலும் பாவ செயல்களை குறித்து நீங்கள் பார்க்க முடியும். But if we remain in the liberty that Christ has given us and we are led by the Spirit, then the fruit of the Spirit will be manifested, verses 22 and 23. ஆனாலும் நீங்கள் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீனத்தில் நிலைமையிலே நிலை கொண்டு இருக்கும் பொழுது ஆவிக்குரிய கனியோ நம் வாழ்க்கையில் வெளிப்படும். 22 வசனத்தில் 23 வசனம் வரையிலும் Paul will say, keep in step with the Holy Spirit. பவுல் சொல்லுவார், பரிசுத்த ஆவியானவர் கூட நடக்க ஆரம்பிங்க. Now in Galatians 16 time the Spirit or the Holy Spirit is mentioned. கலாத்தியர் புத்தகத்தில் பார்க்கும்போது 14 குறிப்புகள் இருக்கிறது ஆவியானவரை குறித்து. We won't be reading the verses, but in chapter 3 verse 2 we receive the Holy Spirit by faith. அதாவது 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது நம் விசுவாசத்தை ஆவியினால் பெற்றீர்கள் என்று சொல்லி பவுல் சொல்லுவார். Chapter 3 verse 3 we began the Christian life by the Holy Spirit. 3ஆம் வசனம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்த்து விசுவாசத்தினால் ஆரம்ப பண்ணினார்கள் என்று சொல்லி வாசிக்க முடியும். 3:5 God supplies, God gives the Holy Spirit. அதே 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும்போது ஆவியை அளித்து தேவன் நமக்கு ஆவியை அளித்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். In chapter 3 verse 14 we receive the promise of the Holy Spirit by faith. 14வது வசனத்தை வாசிக்கும்போது ஆவி குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினால் பெற்றோம் என்று சொல்லி பவுல் சொல்லுவார். Chapter 4 verse 6 God sends the Spirit of His Son into our hearts. 4வது அதிகாரம் 6வது வசனத்துல தேவன் தமது குமாரனுடைய ஆவி உங்கள் இருதயங்களுக்கு அனுப்பினார் என்று சொல்லி சொல்லுவார். Chapter 4 verse 29 Isaac was born of the Spirit, the son of the promise, born of the Spirit. 4வது அதிகாரம் 29வது வசனத்தை பார்க்கும்போது ஈசாக் ஆவின்படி பிறந்தவன் என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும். Chapter 5 verse 5 we wait in hope through the Spirit by faith. 5வது அதிகாரம் 5வது வசனம் ஆவி கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். Chapter 5 verse 16 we are told to walk by the Spirit. 5வது அதிகாரம் 16வது வசனம் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி பவுல் சொல்லுவார். In verse 17 we find that the flesh is against the spirit, the spirit is against the flesh. 17வது வசனத்தில் வாசிக்க முடியும் மாம்சத்துக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இருக்கிறது. Verse 18 we are to be led by the Spirit. 18வது வசனம் ஆவினால் நடப்பீர்கள் ஆனால். Verse 22 if we are led by the Spirit we will see the fruit of the Spirit. 22வது வசனத்தை ஆவினால் நடத்தப்படுவீர்களானால் நமக்கு என்ன ஆவியின் கனி உண்டாகும். Verse 25 live by the Spirit, keep in step with the Spirit. 25வது வசனம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க கடவும். Chapter 6 verse 8 sow to the Spirit, reap from the Spirit. 6வது அதிகாரம் 8வது வசனத்துல தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். The law cannot set us free, but by walking in the Holy Spirit we can live a life, a freedom life. நியாயப்பிரமாணத்திற்கு கீழாக நடக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு விடுதலை உண்டாகாது, நமக்கு ஒரு விடுதலை தர முடியாது. ஆனால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்பவர்களுக்கு நமக்கு ஒரு விடுதலை உண்டு. If you remember, we read about Sarah and Hagar. ஞாபகம் இருக்கும் என்று சொன்னால் சாராய் குறித்தும் ஆகாரை குறித்தும் நாம் வாசித்தோம். Sarah's son Isaac is the son of the promise. Hagar's son Ishmael is son of the flesh. நாம் வாசிக்கும் பொழுது ஈசாக் பார்க்கும்போது ஆவியின்படி பிறந்தவன், ஆனாலும் ஐசாக் அண்ட் இஸ்மாயிலை பார்க்கும்பொழுது மாம்சத்தில் பிறந்தவனாய் நாம் காணப்படுகிறான். So we cannot have Isaac and Ishmael living together. There will always be a conflict. ஈசாக்கும் இஸ்மாயிலும் ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் இருக்க முடியும் என்று சொன்னால் எப்பவுமே சர்ச்சை உண்டாக அங்க தோணலாம். So the spirit and the flesh are always in conflict with each other. ஆதலால் மாம்சமும் ஆவிக்கும் எப்பொழுதும் விரோதமாய் இருக்கும்.
The question is, are we going to be like Isaac, or are we going to be Isaac, or are we going to be Ishmael? கேள்வி என்ன வேண்டும் என்று சொன்னால், ஈசாக்கா நாம் வாழ விரும்புகிறோமா அல்லது இஸ்மாயிலை போல நாம் வாழ விரும்புகிறோமா? God bless you. See you in the next lesson. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதாக. அடுத்த பாடத்தில் நாம் உங்களை கவனிக்கிறோம்.